ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் அறுவடையே முடிக்கல, கட் ஆயிடுச்சு. அதாவது வீடியோ கட் ஆயிடுச்சு. அதனால் 2 வீடியோவாக வருது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இனிமேல் தான் அறுவடையை, இன்னும் பாதி அறுவடை தான் முடித்தேன், இன்னும் இருக்குது. 2 வீடியோவாக பாருங்கள். இப்போ ரோஸ் எல்லாம் கட் பண்ணிக்குவோம். 7 days ரோஸு கட் பண்ணிக்குவோம். இது வந்து பெங்களூர் ரோஸு. ஒரு மல்லி இருக்குது. பன்னீர் ரோஸ். இவ்வளோ பூ கிடச்சிருக்கு. 1 கிலோ கத்திரிக்காய் கிடச்சிருக்கு. 3/4 கிலோ அவரைக்காய் கிடச்சிருக்கு. இன்னும் அறுவடை இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ அந்த வீடியோ கட் ஆகிடுச்சு. இந்த வீடியோ நீங்கள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து 2 வீடியோவாக வரும் இன்றைக்கி. பாருங்கள், மிளகாய் எவ்வளோ காய்ச்சிருக்கு. எனக்கே கம்மியாக இருக்குன்னு பார்த்தா இவ்வளோ மிளகா காய்ச்சிருக்கு. பழுத்த மிளகா மட்டும் கட் பண்ணிக்குவோம். பழுத்த மிளகா கொஞ்சம் தேவைக்கு பச்சை மிளகாவும் கட் பண்ணிக்குவோம். இந்த செடியிலேருந்து கட் பண்ணிக்குவோம். அது நல்லா பழுக்கட்டும்னு விட்டுடுறேன் அந்த செடியில். பச்சை மிளகா கொஞ்சம் கட் பண்ணிக்குவோம். கத்திரிக்காய் இங்கே ஒன்று இருக்குது, இப்போ விட்டுட்ருக்கோம். அதுவும் இங்கேயும் ஒன்று இருக்குது. பச்சை மிளகா பறிச்சுக்குவோம். கொஞ்சமாக பறிப்போம், ஏன்னா நிறைய தேவை. இது வந்து மிளகா அரைக்கிறதுக்கு விட்டுடலாம் அப்படின்னு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கத்திரி செடி மட்டுமே அது ஒரு பழமொழி இருக்கான். மொத்தமே நம்ம என்ன தான் பார்த்தோம்னாலும் நம்ம கண்ணுக்கு கிடைக்காதான். அது மாதிரி ஒதுக்கி தன்னோட செடிக்காக ஒதுக்கி வைக்குமா. அது ஒரு பழமொழி சொல்கிறாங்க. சரிதான், நான் எல்லா செடியிலையும் எதுவும் இல்லைன்னு நான் 5 கத்திரிக்காவை பறித்தேன். இது வரைக்கும் பறிச்சிட்டேன், எதுவும் இல்லைன்னு விட்டேன். 5 கத்திரிக்காய் வந்துச்சு. 1/2 கிலோ கத்திரிக்காய் கிட்ட வந்துச்சு. ஃப்ரெண்ட்ஸ், நான் சொல்கிறது உண்மை தானே? பாருங்கள் நீங்களே. இது பாருங்கள், இந்த இவ்வளோ பெரிய கத்திரிக்காய் இருக்குது. கத்திரிக்காயே இல்லை, இவ்வளோ தான் இருக்குதுன்னு உங்ககிட்ட சொன்னேன். இந்த வாரம் கொஞ்சம் கத்திரிக்காய் கம்மி. இதோ இதுலேயும் இருக்குதோ, இந்த குட்டி கத்திரிக்காயையும் பறிச்சுப்போம். இவ்வளோ காய் இருக்குது. அதான் அதுக்குன்னு தெரியும், செடிக்காக ஒதுக்கி வச்சுக்குமா. மொத்த காயும் காட்டாதான் அந்த செடி. அந்த பழமொழி சொல்கிறாங்க. அதன்படி தான் நடக்குது. தேவைக்கு பச்சை மிளகாய் இவ்வளோ போதும். இன்னும் இருக்குது, அப்புறம் அறுத்துக்கலாம். அது தேவைக்கு அப்பப்போவே அறுத்துக்கலாம். இருக்குது இது வரைக்கும். இப்போ போதும் நம்ம தேவைக்கு. வாரத்துக்கு கொஞ்சம் தேவைன்றது மட்டும் அறுத்துக்குவோம். வேணும்னா நம்ம வந்து அறுத்துக்குவோம். செடிக்கெல்லாம் கொஞ்சம் தண்ணி ஊற்றிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நிறைய அந்த இதில் இருக்கிற செடிகள்லாம் இப்படி தண்ணி தெளித்து விடுங்க. காலையில் தண்ணி ஊற்றும் போது செடிகள்லாம் தண்ணி தெளித்து விட்டிங்கன்னா செடிங்க நல்லா தள்ளிடு வரும். எல்லா செடிங்களுக்கும் தண்ணி ஊற்றின்னு வந்துடலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ். செடியிலேருந்து தண்ணி வெளியே போகாமல் ஊற்றணும். நிறைய தண்ணி வெளியே போயிடுச்சுன்னா அதில் இருக்கிற உரம் எல்லாம் போயிடும். டெய்லியும் தண்ணி மட்டும் கரெக்டாக டைமுக்கு ஊற்றிடுங்க. செடி மேலே படுற மாதிரி ஊற்றுங்க.
செடிக்கு தண்ணி இப்படி தான் ஊற்றணும். குட்டி தக்காளி ஒன்று கிடச்சிருக்கு. இந்த மாதிரி செடிங்களுக்கு எல்லாம் தெளித்து தண்ணி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். தெளித்த மாதிரி தண்ணி விடணும். இதான் நம்ம தோட்டம். இன்னும் நல்லா ஃபுல்லாக எல்லாம் ஒரே இடத்துல அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். நானும் சொல்லிகிட்டு இருக்கேன், எனக்கு டைம் கிடைக்காத மன்னிச்சிக்கோங்க, தப்பாக நினைக்காதீங்க. நான் எல்லா செடியும் ஒரு இடம் ஒரு சேர வச்சு உங்கள்கிட்ட ஒரு நாளைக்கு காட்டுறேன். என்கிட்ட ஒரு 300-400 க்ரோ பேக்கில் வச்சுருக்கேன். எல்லாத்தையும் வெளியே கீழே எல்லாம் சேர்த்து இருக்குது. இப்போ நம்ம கீரையை அறுவடை பண்ணிக்குவோம். இது நான் தனியாக செடி வைக்கல, இதுவே வர செடிங்க தான். நீங்களே பாருங்கள், அந்தந்த செடியில் ஒன்று இருக்குது. அதை நான் வாரம் பறிக்க அதுவே வருது. எனக்கு அது இந்த கீரையே சரியாக போயிடுது. பாருங்க, இதுலேயே வந்து பாருங்க. வெங்காயத்தாள் கொஞ்சம் எடுத்துக்கலாம் தேவைக்கு. அங்கங்கே கட் பண்ணிவிட்டு விட்டுறேன்னா கட் பண்ணுறதுக்கு இல்லாமல் வீடியோ தேடின்னு இருக்க வேண்டியா இருக்குது. இது பாருங்க, கிடச்சிது கத்திரி. பொன்னாங்கண்ணி கீரை, சகப்பு பொன்னாங்கண்ணி கீரை ஃப்ரெண்ட்ஸ். அது வந்து இப்போ தண்டு கீரை, இது சகப்பு பொன்னாங்கண்ணி கீரை. இவ்வளோ கீரை கட்டிச்சிச்சு பாருங்கள். இந்த இடத்துல இந்த க்ரோ பேக்கு கீழே ஒரு சந்து இருக்கா, அதில் முளைச்சிருக்கு பாருங்கள். இவ்வளோதான், இன்னும் இருக்குது. சிவப்பு பொன்னாங்கண்ணி கீரை எல்லாத்தையும் பறிச்சிட்டேன். இவ்வளோ தான் இருக்குது, கீழே இருக்குது குப்பைக்கீரை ஃப்ரெண்ட்ஸ். இந்த தளிர் மட்டும் பறிச்சிக்குவோம். இந்த விதை வந்து நம்ம விட்டோம்னா செடி முளைக்கும். அப்படியே செடி இதையே ஒரு பாத்தி மாதிரி கட்டி இதுக்கு ஒரு க்ரோ பேக் வச்சு இது வச்சோம்னா நமக்கு இந்த கீரை நரம்புக்கெல்லாம் அத்தனையும் நல்லதான். இந்த கீரை குப்பைக்கீரை இதை நீங்கள் பயன்படுத்துங்க. இந்த மாதிரி ஒரு செடி வந்தாலும் அதுலேருந்து விதை எடுத்துக்குங்க. இது விதை காலி ஆயிடுச்சு, இதை பறிக்காமல் விட்டுடலாம், நல்லா வரட்டும். இது வந்து சிறுக்கீரை. இது பாருங்க, எல்லாமே இங்கே அப்படியே அலசி எடுத்துக்க வேண்டியதுதான். இதையும் சேர்த்து வச்சு கடைஞ்சிக்கலாம். கீரை பறிச்சு எல்லாம், இது பொன்னாங்கண்ணி கீரை, சிவப்பு பொன்னாங்கண்ணி, தண்டு கீரை, குப்பைக்கீரை. இது வந்து சின்ன வெங்காயம் தாள், பச்சை மிளகா, 3/4 கிலோ அவரைக்காய்,
பூ இவ்வளோ கிடச்சிருக்கு. அவரைக்காய் இது கத்திரிக்காய் வந்து ஒரு ஒரு நான் ஒரு 1/2 கிலோ தான் 1 கிலோ தான் சொன்னேன், 1.5 கிலோ காய் கிடச்சிட்ருக்கு. இவ்வளோ கிடச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இது எல்லாமே ஆர்கானிக்காக விளைஞ்சது. இதை சாப்பிட்டா நமக்கு எந்த நோயும் வராது. நம்ம நல்லா நோயற்ற வாழ்வாக இருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இது போல் செடி வைங்க, வச்சு சந்தோஷமான வாழ்க்கை வாழ்ந்துக்கோங்க. இன்றைக்கி நம்மளுக்கு இந்த விதைக்காய் வந்து இவ்வளோ கிடச்சிருக்கு. இது அப்படியே நம்ம சேகரிச்சிட்டு வந்திருக்கேன். இன்னும் இப்போ ஒரு 5 கிலோ காய்க்கு இருக்குது. இது வீட்டில் எடுத்து வச்சுருக்கேன். மொத்தத்தையும் அறுவடை பண்ணி எல்லாம் வச்சுட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன். இன்றைக்கி இங்கேயும் அங்கேயும் சேர்த்து 1 கிலோ கிடச்சிருக்கு. இது ரெண்டும் சேர்த்து இது ஒரு 1/2 கிலோ 1/4 கிலோவுக்கு தான் இருக்கும். அங்கே இருக்குது 1 கிலோவுக்கு மேலே. மொத்தம் இப்போ ஒரு 5 கிலோ கிடச்சிருக்கு. நல்லா வெயிலில் கொட்டி இந்த தோலெல்லாம் எடுத்து, இது உள்ள இந்த விதை இருக்கும் கொட்டை, இது எடுத்து நம்ம ஒரு வருஷத்துக்கு கூட சேகரிச்சிக்கலாம். வருஷத்துக்கு தேவையான அளவுக்கு என்கிட்ட இந்த விதை இருக்குது. விதைக்கும் போட்டுக்கலாம், நம்மளும் செஞ்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஃபஸ்ட்டும் சொல்லிட்டேன், லாஸ்ட்டும் சொல்லிட்டேன். இந்த வீடியோவில் சொல்லலை, அதனால சொல்லிடுறேன். 2 வீடியோவாக வரும். அதை ஃபஸ்ட்டில் தொடங்கியிருக்கேன் பாருங்கள். அதில் எல்லாம் அறுவடை இன்னும் ஒன்று அறுவடை பண்ணது போட்டிருக்கேன். இதை வந்து நீங்கள் தவறாமல் என்னோடய வீடியோவை பார்த்துருங்க ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். நம்ம இப்படி செஞ்சால் நமக்கு வந்து கரெக்டாக இருக்கும், நம்ம வீட்லேயும் நம்ம இது மாதிரி செய்யலான்னு நீங்கள் யோசிப்பீங்க. கண்டிப்பாக யோசிப்பீங்க. நீங்கள் இது மாதிரி செய்யுங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் வீட்டில் வந்து மாடி தோட்டம் வச்சு இந்த மாதிரி செய்யுங்க. இதுக்காக எந்த ஒரு செலவும் எந்த ஒரு ஏஜென்ட் அதுக்குன்னு இருக்காங்க, அவங்கெல்லாம் கூட்டின்னு வந்தெல்லாம் செய்ய தேவை கிடையாது. நீங்கள் பெருசாக பண்ணுறதுன்னா அவங்களுக்கு ஒரு உழைப்பு கொடுக்கணுன்னா அது மாதிரி செய்யுங்க. சிம்பிளாக நம்மக்கிட்டே இருக்கிறதே வச்சு செய்யணுன்னா நீங்கள் வந்து நம்ம வீட்டில் இருக்கிற பொருளுங்கள்லாம் வச்சு உதவாத பொருளுங்கள்லாம் வச்சு போட்டு செய்யுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு என்னோடய வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த நாள் இனிய நாள் அமைய வாழ்த்துக்கள். நான் போய் இன்னும் செடிக்கு உங்களுக்கு வீடியோ காட்டுறதுக்கு ஒரு 10 செடிக்கு மட்டும்தான் ஊற்றுனேன். நிறைய செடி இருக்குது, அது எல்லாத்துக்கும் தண்ணி ஊற்றணும். பாய், தேங்க்யூ.